ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாரம் என்னோடய 2 குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணேன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் ராகி, பச்சைப்பயிறு, சோள தோசை, கம்பு தோசைக்கு ஒரு நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். காலையில் ராகியையும் பச்சைப்பயிறு முளை கட்டுறதுக்காக நல்லா அலசிட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா இது ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அது வச்சு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். பச்சைப்பயிரையும் அப்படி தான் பண்ணேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சுட்டு நல்லா டைட்டாக இது ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் குக்கரில் தான் மூடி வச்சுட்டேன். குக்கரில் 24 ஹவர்ஸ் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கம்பு தோசையும் சோள தோசையும் ஆட்டி வச்சுக்கிட்டேன். 2 நாள் நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதையும் ஆட்டி வச்சுக்கிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து அன்றைக்கி பச்சைப்பயிறு ஊற போட்டதுனால பச்சைப்பயிறு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, ஒரு வெள்ளைப்பூடு இல்லைன்னா பெருங்காயம் போட்டு குட்டி குட்டி தோசையை சுட்டு கொடுத்தாச்சு. அடுத்து பெரிய பாப்பாவுக்கு பிஸ்கெட்டில் ஹாப்பி பிஸ்கெட்டில் தான் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு நான் 10 ரூபா பாக்கெட் வந்து 2 வாங்கியிருந்தேன். 2 வாங்கி அதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணும். நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால், நான் தண்ணி சேர்க்காத பால், கட்டியான பாலை அடுப்பில் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வரணும். பொங்கி வர அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு மாதிரி, அதை கொஞ்சம் சேர்த்து கட்டி விழாமல் கிண்டணும். ஆனால் எனக்கு கட்டி விழாமல் வந்து நான் வீடியோவில் பார்த்தேன். ஆனால் எனக்கே லைட்டாக கட்டி விழுந்துருச்சு. நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிண்டி எடுத்துட்டு அது நல்லா கிண்டி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் ஒரு வீடியோ பார்த்து அதை பண்ணேன். ஆனால் அது நல்லா கட்டி விழாமல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து லைட்டாக கட்டி விழுந்துருச்சு. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக கட்டி விழுந்துடுது. நான் கட்டி விழாமல் விடுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு லைட்டாக கட்டி விழுந்துடுது. அது நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி நான் வந்து குல்ஃபீஸ் மோல்டு வச்சுருக்கேன்ல, அதில் தான் ஊற்றி 8 ஹவர்ஸ் வச்சேன். இன்றைக்கி நைட்டு வச்சேன்னா நான் மறுநாள் காலையில் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுதான் கொடுத்தேன். எல்லோரும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அது கரெக்டாக இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அடுத்து ஹோம்மேட் சாக்லேட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் பட்டர், 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் நான் என்னோடய வீட்டில் இருந்த நட்ஸு, பாதாம், அந்த பிஸ்தாவை, முந்திரி 3ஐயும் மட்டும் நல்லா கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சாக்லேட் மோல்டு இல்லாதனால நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல ஐஸ் க்யூப் வைக்கிறதுக்கு, அந்த மோல்டில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா டேஸ்டான ஹெல்த்தியான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணேன்னா அந்த மறுநாள் வந்து அந்த ராகியும் பச்சைப்பயிரும் நல்லா முளை கட்டிடுச்சு. நல்லா பார்க்க எல்லாம் வெளியில் முளை கட்டி வந்திருந்தது. ஒரு நாள் 24 ஹவர்ஸில் நல்லா முளை கட்டியிருந்தது. அதை நல்லா எடுத்து நான் நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். 2ஐயும் முளை கட்டினதை தனித்தனியாக எடுத்து ஒரு பெரிய தாம்பலத்தில் போட்டு நல்லா வெளியில் போய் காய வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு முளை கட்டின பச்சைப்பயிரையே தோசை சுடலான்னு சொல்லிட்டு முளை கட்டின பயிரை தான் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, கொஞ்சம் வெள்ளைப்பூடு இல்லைன்னா பெருங்காயம் 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கட்டி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் விற்கிரமாக இருக்கும். இதே கொஞ்சம் தண்ணி அரைச்சி தான் நான் சுடுவேன். ஆனால் என்ன திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் தண்ணி அரைச்சா நல்லா நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் லைட்டாக தண்ணியாக தான் ஊற்றி அரைச்சி தோசைக்கல்ல எப்போயுமே பாப்பாவுக்கு என்ன கொடுத்தாலும் அதில் நெய் ஆட் பண்ணி நல்லா சுடுவேன். அதில் குட்டி குட்டி தோசையாக ஊற்றி அதை நல்லா ஃபிங்கர் புட்டுக்கு நல்லா கொடுக்கலாம். அதில் கையில் கொடுத்துட்டோன்னா அவங்களும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. நான் ஒன்று வந்து அவள் கையில் கொடுத்துட்டு அவளாக சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ராகியை வந்து காய வச்சு நல்லா வெயில், ராகி வந்து ஒரு நாளே காஞ்சிரும். ஆனால் பச்சைப்பயிருக்கு வந்து ஒரு 3 நாளாவது நல்லா காயறதுக்கு வந்து ஒரு 3 நாளாவது நல்லா காய வைக்கணும். அப்புறம் அந்த ஏன்னா 3 நாள் ஆகுது நல்லா காயும். அடுத்து ராகி தான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஈவினிங்கே காஞ்சிருந்தது. அதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 தடவையாக போட்டு, ஒரே தடவை அரைக்காமல் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்து ஒரு சலிக்கிறத வச்சு
சலித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் பவுடர் ராகி பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆல்மண்ட் கேசின்னு 1 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ஆல்மண்ட் கேசி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து இது குல்ஃபி ஒரு நாள் செஞ்சுருந்தேன். குல்ஃபியில் வந்து 1/2 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத பால், கட்டியான பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாவது நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பாலாட்டெல்லாம் உள்ளக்க போகணும். காய்ச்ச அந்த பாலாட்டம் நல்லா உள்ளக்க போகணும். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டு அடுத்து என்கிட்ட இருக்கிற தேவையான நட்ஸ் ஆல்மண்ட் அண்ட் பாதாம், கேஷ்யூ, முந்திரி, அடுத்து பிஸ்தா 3 குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டை வச்சுக்கிட்டேன். தேங்க்யூ.